அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். பாண்டியன் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிகிட்டு அவங்களோட குலதெய்வங்களுக்காக சாமி கும்பிட்றதுக்காக போகிறாங்க. அங்கே போய் காம்படிஷன் நடத்துகிறாங்க. காம்படிஷன் எல்லா குடும்பமும் ஒன் போல் சேர்றாங்க. இதில் யார் அதிகமாக வெற்றி பெறாங்களோ அந்த குடும்பத்துக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி கிரைண்டர் போகும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணவும் கோமதிக்கு வந்து ரொம்ப ஆசை. நம்ம வீட்டில் இருக்கிற கிரைண்டர் வந்து இப்போதைக்கு ரிப்பேர் ஆக போகுதுடா, நானும் புதுசு வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். எப்படியாவது இந்த இருக்கிற எல்லாரும் சேர்ந்து வின் பண்ணி எனக்கு அதை கண்டிப்பாக தூக்கியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி சரவணன் ஒரு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. டம்ளர் அடிக்க வச்சதில் பால் வச்சு எறியணும், அதில் அவர் வின் பண்ணிடுறாரு. அரசி வந்து ஸ்பூனில் வந்து லெமன் வச்சு ஓடுறணும், ஆனால் அதில் அவங்க தோத்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு மீனா வந்து மியூசிக்கல் சேர் அதில் வின் பண்ணிடுறாங்க. கதிர் வந்து சாங் பாட்டு பாடுறாரு, அதில் அவர் வின் பண்ணிடுறது. செந்தில் வந்து உரி அடிக்கிறாங்க. ஸோ பானையை வந்து கரெக்டாக பார்த்து உரி அடிச்சிடுறாங்க. அதுக்கு வந்து ராஜி வந்து சோடாவில் வந்து கலர் தண்ணி ஊற்றுறது, அதில் வின் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்து மொத்தமாக டோட்டல் குடும்பத்தோடு சேர்த்து வந்து ஆம்பளையெல்லாம் கலந்துக்கிறாங்க. கயிறு இருக்கிற போட்டி அதில் வின் பண்ணிடுறாங்க. குடும்பத்தோடு வின் பண்ணி எல்லாம் அந்த கிரைண்டர்லாம் வாங்கி முடிச்சு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து கார்லேருந்து இறங்குறாங்க. அண்ணே மொத்தம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாரு. 4400 தம்பி அப்படிங்கிறாங்க. அதை கேட்டுட்டு சரவணன், செந்தில், கதிர் இவங்கள்ட்ட என்னது 4500? ஏன்னா நானும் கார் தான் ஓட்டுறேன், ஆனால் இதுக்குன்னு சொல்லி ரொம்ப அதிகம் அண்ணே, ஒன்றும் இல்லை வேணா 3000 வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு அடுத்து செந்தில் சொல்கிறாரு. 3000 அண்ணே? ஆமாண்ணே, அதெல்லாம் போட்டுக்கோங்கண்ணே, சும்மா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே அப்படின்ட்டு சரவணன் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பாண்டியன்ட்டு டே இருங்கடா 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 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கையிலேருந்து ரூபாவெல்லாம் எடுத்து எண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பக்கத்தில் மீனா ராஜுன்னு என்ன மாமா ஒரு 2000 கொடுப்பாரா இருக்கும், சரி எப்படி வாங்குறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு எடுத்து கொடுத்தா 500 நோட்டை கொடுக்குறாரு. பக்கத்தில் வந்து பழனி வந்துட்டு மச்சான் அதில் 500 நோட்டு 10 இருக்குது மச்சான், 5000 ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாடா அப்படின்னு. என்னது 5000? மாமாவா 5000 கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி மருமக எல்லாரும் பார்க்குறாங்க. ஆமாடா 5000 தான்டா, சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றின்ட்டு 2 காரும் போயிடுறாங்க. 2 கார் வாடகை பிடிச்சிக்கிங்கன்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. அடுத்து இவங்க வந்து கிரைண்டர் எல்லாத்தையும் இறக்கிறாங்க. சரவணன் கிரைண்டர் அப்படிங்கிற டே பார்த்துடா பத்திரம்டா கிரைண்டர்டான்னு சொல்லி கோமை சொல்கிறாங்க. அம்மா இருக்கட்டும்மா, நான் தான் பிடிச்சிருக்கேலம்மான்னு. டே பழனி நீ ஒரு கை சேர்த்து பிடுறேனே. அக்கா அவன் வந்து நல்லா கல்லை மட்டும் நல்லா கின்னு தூக்கிட்டு நிற்கிறான்ல, அப்புறம் என்னக்கா அப்படிங்கிறாங்க. டே கீழே போட்டு போகிறான்டா, புது கிரைண்டர்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா புதுசுதாம்மா, உனக்கு காலில் அடிபட்ட போது உன்னையும் ஒத்தையில் நான் அழையக்கா தூக்குனேன்ல, அதுபோல் இந்த கிரைண்டரை தூக்குறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆக போதுமா, அதெல்லாம் நான் பத்திரமா தூக்கிக்கிடுவேம்மா, நான் போய் உள்ளே வைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் உள்ளே வைக்க போகிறாரு. அப்போ வந்து கோமதி வந்துட்டு ஏன் கோமதி இந்த வெளியிலலாம் யார் நடமாட்ட ஒன்றத்தை காணுமே அப்படிங்கிறாங்க. வாங்கங்க நம்ம உள்ளே போடனே, நீ போ நான் வர்றேன் இந்த வர்றேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணனுங்க தானே தேடுறீங்க, எங்கள் அண்ணன் இல்லைன்னு தானே, இப்போ எங்கள் அண்ணனுங்க 2 பேர் இருந்தீங்கன்னா நம்ம பெருமையாக பேசிக்கலாம்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஆமாம் கோமதி, இப்போ எனக்கு சொந்த பந்தம் இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாதுல்ல, எவ்வளோ நேரம் அவங்க என்ன இப்படிலாம் பேசுனீங்க சொந்தம் இல்லை பந்தம் இல்லைன்னு சொல்லி ஒன்று. அப்பா விடுங்கப்பா, இனிமேல் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்து போவாங்க, அதை பார்த்து அவங்களே தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னாங்க. ஆமாடா சரியாடா சொன்ன செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் உள்ளே போயிடறாங்க. உள்ளே போய் கிரைண்டரை வச்சுறாரு. டே இங்கடா வச்சுருக்கணுமா, அங்கே பாருமா பத்திரமா கிரைண்டரை வச்சிருக்கேம்மா அப்படின்ட்டு சரவணன் சொல்கிறாரு. சரி இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உள்ளே தூக்கி வைக்க வேண்டியது எனக்கு போகும்போது இதே இங்கேன்னு இருக்கட்டும் நாளைக்கு காலையில் வரைக்கும் இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சரின்னு காலையில் விடிஞ்சிருது. அந்த கிரைண்டருக்கு வந்து பூஜைலாம் போட்டு சந்தன குங்குமம் வச்சு அதுக்கு தீப ஆராதனைலாம் காமிச்சு அதுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, இருங்கடி அப்படிங்கிறாங்க. அடுத்து எல்லாத்தையும் தொட்டு கும்பிட்டு எல்லாம் சாமியும் கும்பிட்டு முடிச்சுறாங்க. 3 மரமாக பக்கத்தில் இருக்காங்க. சரிங்க இது உள்ளே தானே வைக்கணும், நாங்கள் தூக்கி வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு மயில் சீக்கிரமாக கையெல்லாம் தட்டிட்டு தூக்க போகிறாங்க. இருங்கடி இருங்க, செந்தில் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து அவர் வராரு. அதுக்கு மீன் வந்துட்டு அத்தை இப்போ எதுக்கு அவங்கள கூப்பிடுறீங்க, அவர் எதுக்கு இங்கே வரணும், நாங்களே தூக்கி வச்சுக்கிடுவோம், எங்களால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் நாங்கள் தூக்கி வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பொறுங்களேண்டி அப்படின்னு கோம்பி சொல்கிறாங்க. வாடா செந்தில் இந்த கிரைண்டரை தூக்கி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அங்கே தானம்மா, அது சரி அந்த இடத்துல நானே வச்சிடுறேம்மா அப்படிங்கிறாங்க. உடனே தூக்க போகிறாரு. இருங்க அப்படிங்கிறாங்க. என்னவா இது எதுக்கு நிற்க சொல்கிற அப்படின்னு சொல்லி மீனா பார்த்து கேட்கும். உங்களை இல்லைங்க இருங்கங்க, நான் அத்தையை சொல்கிறேன். ஏன் அத்தை நாங்கள் தான் தூக்கி வைப்போம்னு சொல்கிறோம்ல, எங்கள் மேலே நம்பிக்கையிலேயே உங்களுக்கு தூக்குவோணும்னு சொல்லி எதுக்கு திருப்பி அவங்கள வர சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தை நாங்களாம் தூக்கி வச்சுருவோமே அப்படின்ட்டு ராஜி மயில் மீனா 3 பேருமே சொல்கிறாங்க. இருங்கடி அண்ணே, கிரைண்டர் எடுத்து கிச்சனில் தான் வைக்கணும், அதுக்கு நாங்களே வச்சுருவோம்ல அப்படின்னு திருப்பி சொல்லுவோம். கிச்சனில் கிடையாது, பரன் மேலே தூக்கி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னது பரன் மேலே, எனக்கு புரியல, அங்கே எதுக்கு வைக்க போகிறோம் அப்படின்னு நான் கேட்குறாங்க. ஆமாம் எங்கள் அம்மா புது பொருள் எல்லாத்தையுமே தூக்கி அங்கே தானே வச்சுருக்காங்க அப்படின்ட்டு செந்தில் சொல்கிறாரு. அங்கே எதுக்குன்னு. ஆமாடி ஏற்கனவே இங்கே கிரைண்டர் இருக்குது தானே, அது பாஸாக தானே இருக்குது, ஆனாலும் ஓடுதில்ல, இப்போதைக்கு மாவு அரைக்க தானே செய்யுது, ஸோ அது இன்னும் ஓடுற வரைக்கும் ஓடட்டும், ரிப்பேர் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா இது வேணால் எடுப்போம், இல்லை அதுக்குள்ளே அரசி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அரசிக்கு இது சீராக நம்ம போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. என்னத்தையும் சொல்கிறீங்க, உங்கள் பிளான் தான் என்ன அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா பிளானை நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் எங்கள் பக்கம் வாங்க, எல்லாம் கிச்சனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூட்டிகிட்டு போகிறாங்க.
போகிறாங்க. அது மேலே ஏணிப்படி மாதிரி போட்டு ஒவ்வொன்றா எடுக்கிறாரு செந்தில் வந்துட்டு. இது என்னது அப்படிங்கம்மா, அம்மா இது வந்து அரிசி வந்து இப்போ 5 படிக்கும்போது வாங்கினதானே, இது வந்து நான் 12 படிக்கும்போது வாங்கினதானே அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறாரு. அப்போ ஒரு அம்பர்லாவை காட்டுறாங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. அத்தை நம்ம வீட்டில் தான் அம்பர்லா கிழிஞ்சு போச்சு, இதை எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதானே. அதெல்லாம் இல்லை, கம்பி மட்டும் தானே விட்டுருக்கு, மற்றபடி அம்பர்லா நல்லா இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேணால் இதை எடுத்துக்கிடுவோம், இது புதுசாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா புது பொருள் எதுவுமே எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் தூக்கி தூக்கி பத்திரமா வச்சுருப்பாங்க, அப்படித்தானம்மா அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. வைடா இது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா ஒரு 5-6 ப்ரஷ்ஷு, பல் தேய்க்கிற ப்ரஷ் எடுக்கிறாங்க. இது அரசி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வாங்கினது, இன்ன வரைக்கும் அதை யூஸ் பண்ணலை. அரசிக்கு கல்யாணம் ஆகி அரசியோட குழந்தெல்லாம் வந்ததுனாலும் இதை எங்கள் அம்மா யூஸ் பண்ணாமல் பத்திரமா புதுசாக வச்சுருப்பாங்க, அப்படித்தானம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இவ்வளோ புதுசாக இவ்வளோ பத்திரமா இருக்குன்னு. அத்தை இப்படிலாம் புதுசாக வச்சுருந்தா இது ஃப்யூச்சரில் இது யூஸ் ஆகாமல் போயிடும் அத்தை, இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டாக போகாதுடி, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கோமதியும் பதில் பேசிடுறாங்க. அடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, இரும்பு தோசைக்கல், ஏம்மா இதில் ஒரு நாளாவது எனக்கு முட்டை தோசை ஊற்றி கொடுத்துருக்கியாம்மா, அப்படியே தூக்கி பத்திரமாவே வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்குறாங்க. அதில் தாண்டி இருக்குது, இப்போ இருக்கிறத முதல் யூஸ் பண்ணுவோம்டா, அப்புறமா இது வேணா எடுத்துக்கணும், தூக்கி மேலே வையிடா அப்படிங்கிறாங்க. சரி ஏம்மா இது நம்ம அந்த ஊர் திருவிழாவுக்கு நம்ம போகணும்ல, அப்பா வாங்கினது தானே இதுன்னு. ஆமாடா எனக்கே மறந்து போச்சு, கரெக்டாக சொன்னோட செந்தில் அப்படின்ட்டு இன்னொரு கரண்டடுப்பை காட்டுறாங்க. இப்படி ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்தா புதுசு புதுசாக இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் தூக்கி பரன் மேலே போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஹேபிட் வந்து கோமதிக்கு இருக்குது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு எல்லாருமே ஹாலில் உட்காந்துருக்காங்க. பழனி இருக்காங்க. பாண்டியனுக்கு வந்து ஃபோன் வருது. அப்படியா, சரி நச்சி, நல்ல விஷயத்த நம்ம இன்றைக்கே செஞ்சுட்டா என்ன, நாங்கள் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து ஃபோன் வச்சுறாங்க. யாருங்க அண்ணே, அது புரோக்கர் வந்து சரியில்லைன்னு சொல்லி இப்போ வேறு புது புரோக்கர்கிட்ட நம்ம பழனியோட ஜாதகத்தை கொடுத்துருந்தேன்னா, அவர் நம்ம குடும்பத்தில் ஏத்தாப்பில் நம்மளுடைய ஊர்லேயே, சொந்த ஊர்லேயே குன்னக்குடியிலேயும் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே பார்க்க வர சொல்லியிருக்காங்க. எதுக்கு நல்ல காயத்தை தள்ளிப்படணும், அதுக்காக நாளைக்கே பார்த்துருவோம் சொல்கிறேன், என்னடா பழனி போயிட்டு வந்துடலாம்ல அப்படிங்கிறாங்க. எதுக்கு மச்சான் தேவையில்லாமல் வெட்டி வேலையை அலைஞ்சிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மச்சான், நீங்கள் எவ்வளோதான் பார்த்தாலும் வெளியூராக இருந்தாலே எங்கள் அண்ணன் போய் அந்த காரியத்தை கெடுத்துருவாங்க, பொண்ணு பார்க்குற விஷயத்த. இதில் உள்ளூரில் பொண்ணு வீடுங்க இருக்கீங்க, எங்கன்னு ஈஸியாக அதெல்லாம் முறியடிக்க மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. டே நீ இந்த மச்சானை நம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இல்லை, கண்டிப்பாக இந்த மச்சான் உனக்கு கல்யாணத்தை நடத்தி காட்டுவான்டா, கண்டிப்பாக நடக்கும்டா, நீ வேணால் பாருடா, நீ மட்டும் என் கூட வா, அதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அது எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லி அவர் பாண்டியன் சப்போர்ட்டாக பேசுகிறாரு. கதிர் வந்துட்டு மாமா இந்த வட்டம்லாம் அந்த மாதிரிலாம் நடக்காது, என்னன்னாலும் சரி அடிச்சுட்டு வந்துடுவோம் அவரை போயின்னு. ஆமாம் அடிப்பீங்க, பேசாமல் இருங்கடா, நீங்கள் வேறு வந்துக்கிட்டு முன்னுக்கிட்டே நிற்கிறீங்களே, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே நான் செஞ்சுக்கிடுவேன், நீ பொண்ணு பக்கம் வந்தால் மட்டும் போதுண்டா பழனி அப்படின்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு. சரி கோமதி, நாளைக்கேவும் நீ நான் பழனி கூட இந்த வட்டம் எல்லோரும் வர வேண்டாம், நம்ம சரவணனை மயிலை மட்டும் கூட்டிகிட்டு போனால் போதும், என்னடா சரவணா அப்படிங்கிறாங்க. அப்பா அது வந்து நாளைக்கு நான் விஷயமாக என்னோட பிஸ்னஸ் விஷயமா வெளியூருக்கு போனது இருக்குப்பா, ஏன்டா அதை ஒரு நாள் தள்ளி வைக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா முக்கியமான விஷயம்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியா சரிடா, அப்படின்னா நீ பேசாமல் செந்தில் நீ மீனா வந்துருங்கடா சரியா அப்படிங்கிறாங்க. மீனா ஓகே தானப்பா அப்படிங்கிறாங்க. 2 பேரும் பார்த்துட்டு மண்டேட்டா சரி மாமா நாங்கள் வந்துடுறோம் மாமா அப்படிங்கிறாங்க. சரிடா நாளைக்கு போயிட்டு வந்துடுவோம்டா, கண்டிப்பாக பாரு உனக்கு இந்த இடம் கண்டிப்பாக கல்யாணம் கை கூடும், அதுவும் இல்லாமல் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உடனே நம்மளுக்கு ஃபோன் வந்திருக்கு, ஸோ நம்மளோட சாமியோட அருள் கிடச்சிருக்கு தானே அர்த்தம், எங்கள் குலதெய்வங்கள் சாமி உங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரியும்டா, உனக்கு சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்கும்டா, நீ வேணால் பாருடா அப்படின்னு சொல்லி பாண்டியன் ரொம்ப சவாலாக எடுத்து பேசுகிறாரு. பழனி